வணக்கம், இது உங்கள் ஜெயகர் ஸ்பீக் டிவி. நம்ம இப்ப சந்திக்கக்கூடிய ஐயா யாருன்னா, புலிப்பாணி சித்தர் பரம்பரையிலேருந்து வந்த ஐயாட்ட தான் நம்ம பேச போறோம். நிறைய பேர் சித்தர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, வாழும் சித்தர்னு. ஆனா உண்மையான சித்தர்கள் வழியில அந்த பரம்பரையில ரத்த சொந்தம் பாத்தீங்கன்னா ஐயாவை தான் சந்திக்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், வாழ்த்து. சித்தர்கள் இருக்காங்களா இல்லையா, நீங்க உங்களுடைய பரம்பரையை பத்தி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத விட, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக இதனுடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுக்கலாம். அறிவு மானிடராய் பிறத்தல் அறிவு. நாமெல்லாம் இந்த மண்ணில் பிறந்துட்டோம். நாம் இந்த வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி கொண்டு செலுத்த வேண்டும், எப்படி நோயற்ற வாழ்வு வாழ்கின்ற முறையை ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் சித்தர்கள் தான் நம்ம உடம்பை எப்படி வைத்து கொள்ள வேண்டும், எப்படி வைத்தால் இந்த இயற்கையோடு நாம் போராட முடியும், போராடி வெல்ல முடியும் என்பதை அவர்களுடைய வாழ்க்கையில, அவர்களுடைய சொந்த நிஜமான அந்த வாழ்க்கையில அவங்க எடுத்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அவர்கள் தான் சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள். அந்த ஒரு பாரம்பரியத்தில், அந்த கருவழி பரம்பரையாக, பழனி ஆதீனமாக, அந்த போகரால் உருவாக்கப்பட்ட அந்த பழனி ஞான தண்டாயுதமானுடைய அருளோடு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்கள், வாழ்த்து. இன்னைக்கு நிறைய வழிபாடுகள், எத்தனையோ ஆண்டுகள் காலங்கள் மாறினாலும் மறுபடியும் முருகருடைய வழிபாடுலாம் வந்துட்டு இருக்கு. பழனி ஆண்டவரை நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்துலாம் வராங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அது வழிபாடுகள் அப்படிங்கிறது அடிச்சுவரி. வழிபாட்டின் மூலமாக இறையினுடைய அருளையும் இயற்கையினுடைய சக்தியையும் பெற்றுக்கொள்வது. அதற்காகத்தான் அவங்க யோகா முறைகளை எல்லாம் வச்சிருக்காங்க. யோகா முறையில எல்லாம் கொண்டு அப்புறம் அவங்க நிஷ்டையில, அதாவது தவத்தில், தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி நமக்குள்ள வரணும், நேரடியாக கிடைக்கும். அந்த நேரடியாக பெற முடியாதவர்கள், இதை பற்றி, சித்தர்களை பற்றி, இதை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் ஆலயங்களுக்கு செல்வார்கள். எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும், மத வழிபாடுகள்லையும் சரி, எல்லா மதங்களுமே என்ன சொல்லுனா, இறைவன் என்பவன் உள்ள இருக்கான். கடவுள் உன்னை கடந்து உள்ளேப்பார், அங்கதான் உன் கடவுள் இருக்கான். நீயே தான் உனக்கு கடவுள். உன்னை நீ தயார் செய்து கொண்டால் இறைவனுடைய சக்தி உங்ககிட்ட வரும் அப்படின்னு நமக்கு போதிச்சவர்கள் தான் சித்தர்கள். அவர்கள் மூலமாக அடிச்சுவடிகளை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஒவ்வொன்றையும் நமக்கு தெய்வங்களாக வைத்து, தெய்வத்தின் மூலமாக நமக்கு இந்த கருத்துக்களை சொல்லி, நம்ம வாழ்க்கையினுடைய நெறிகளை கடைபிடித்து, ஒழுக்கத்தை கடைபிடித்து, இந்த உடம்பை பேணி காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயங்களையும் சுத்தம் சுகாதாரங்களையும் வைத்து நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தியிருக்கிறார்கள். அந்த காலத்துல ஏன் 18 சித்தர்கள்னு, அதுக்கப்புறம் சித்தர்கள் யாரும் இல்ல இருக்காங்க. 18 சித்தர்கள் நமக்கு தெரிந்தவர்கள். 18 பேர் அப்படிங்கிறது 18 படிகள்னு சொல்லுவாங்க. 18 படிகள், 18 எதை எடுத்தாலும் 18 வரும். அப்போ முக்கியமானவர்கள் சித்தர்கள் 18 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல திருமூலர், அகஸ்தியர், கோரக்கர், பொங்கனர், கருவூரார், போகர், புலிப்பாணி இவங்கெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர் தான் போகர். இன்னைக்கு பழனி என்றவுடன் பன்னாட்டு அளவுல அதற்கு சிறப்பு இருக்கிறது. ஏன் அந்த சிறப்பு அப்படின்னா, அங்க இருக்கிற விக்கிரகம் மரத்தாலோ, மண்ணாலோ, கல்லாலோ ஆனது கிடையாது. நவபாஷாணம் என்கின்ற 9 வகையான பாஷாணத்தை கொண்டு அந்த நவபாஷாண முருகனை உருவாக்கி வைத்திருக்கார். அதன் மேல் பட்டு வரக்கூடிய அந்த பிரசாதங்கள் பக்தர்களாகிய நாம் உட்கொள்ளுகின்ற பொழுது அது தேவாமிர்தமாகவும் அமிர்தமாகவும், நம்முடைய உடம்புக்கு மருத்துவ குணமாக, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய
வல்லமை படைத்ததாக அந்த பிரசாதங்கள் இருக்கிறது. இதுதான் பழனி தண்டாயுதபாணி தான் போகர் இருந்தார், புலிப்பாணி இருந்தாங்கிறதுக்கு சரியான ஒரு ஆதாரம். அத மாதிரி இதுவரைக்கும் எந்த சயின்டிஸ்டுகளோ எந்த விஞ்ஞானிகளோ எந்த நாடோ அதை கண்டுபிடிக்கவே இல்லை. இன்னும் அதை பற்றியான ஆராய்ச்சி பண்ணவே முடியல. அதனால சித்தர்கள் தான் உருவாக்கி வைத்தார்கள் என்பதற்கு அதே ஒரு பெரிய ஆதாரம். அதற்கு ஆதாரமாக இன்று எங்களுடைய பாரம்பரியம் இருந்து கொண்டிருக்கு. அதனுடைய நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு 64 பாஷாணங்கள். அந்த 64 பாஷாணங்கள்ல 9 வகையான பாஷாணங்களை எடுத்து செய்திருக்கிறார். 9 நவகிரகங்கள், 9 நவதுவாரங்கள். இதனை அடிப்பை வைத்து உள்ளப்பிணி உடல் பிணி இந்த ரெண்டையும் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடியதை நீக்கி மனிதன் நலம்பட வேண்டும், வளமாக வாழ வேண்டும், நலமோடு வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம் என்கிறதை போல நோயற்ற வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி இருக்கின்றார். குறிப்பா புலிப்பாணி சித்தரை பத்தி இன்னும் வேற அறியப்படாத விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு புலிப்பாணிங்கிறது ஒண்ணும் கிடையாது. போகரே இன்னைக்குதானே வர்றாரு. இந்த ஒரு 10-30 வருடங்களாகவே சித்தர்கள் என்பவர்கள் இப்பதான் மக்கள் மத்தியில வர்றாங்க. அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நடக்கும். அது போல இதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எந்த சித்தர்களுமே போகரே தெரியாது. போகர் சமாதியே அங்க தெரியாது. போகர் சமாதி எங்க இருக்கு, போகர் ஒருத்தர் இருக்காருங்கிறதே தெரியாது. இப்ப சித்தருடைய வழிபாடுகளும் சித்தருடைய யோகா முறைகளும் சித்தருடைய தியான முறைகளும் மக்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. எப்படி கற்பிக்கப்படுகிறது என்றால், அவர்களை உணர்ந்து யோகா மாஸ்டர்களாக வரக்கூடியவர்கள் மக்களுக்கு இதை எடுத்து சொல்கிறார்கள். இது யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. அப்ப சித்தர்கள் மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு பற்றும் வருது. இப்படித்தான் உருவாகி இருக்கிறது. ஏன்னா அவர்கள் தான் முன்னோடியாக இருந்து மக்களுக்கு அதை வெளிக்கொண்டாந்து இருக்காங்க. அது போல இந்த பாரம்பரியம் இப்ப எங்களுடைய பாரம்பரியத்துல யாருமே வெளிவந்தது கிடையாது. அதனாலதான் பழனி இன்னைக்கு பழனி பெரியதா இருக்கு. ஆனா நாங்க இன்னுமே அப்படியே இருக்கோம். எங்களுடைய காலத்தில் நாங்கள் பட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வெளிக்கொண்டுட்டு வர்றோம். ஏன்னா சித்தர்கள்லாம் வெளியே வர்றாங்க, மக்களுக்கு தெரியணும். நாங்க பிரபலியமாகிறதுங்கிறத விட போகர் புலிப்பாணியை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புலிப்பாணி போகர் அவருடைய உருவாக்கங்கள் அவர்கள் எழுதி வைத்த ஏற்று சுவடிகள் எல்லாத்தையும் வெளிக்கொணர்ந்து மக்களுக்காக இன்னைக்கு கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம். ஐயா, அந்த ஏடுகள்ல மருத்துவம் சம்மந்தப்பட்டது என்ன மாதிரிலாம் இருக்கு? இன்னைக்கு இருக்க நிறைய இன்னைக்கு நோய்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. 72,000 நாடி நரம்புகள், 4,448 வியாதிகள், அத்தனைக்கும் அதில் மருத்துவம் இருக்கு. இது மட்டுமல்ல, அதாவது வருமுன் காப்போம். அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி வருமுன் காப்போம். மருந்து சாப்பிடுங்கிற அவசியமே இல்லை. நம்ம உடம்பை பேணி காத்து கொள்ளக்கூடிய. ஏன்னா இயற்கை என்ன, இறந்தால் பிறப்பு, பிறந்தால் இறப்புங்கிறது இயற்கை. அதை யாராலையும் அதை இது பண்ண முடியாது. அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. கலியுகத்துல அது சாத்தியம் கிடையாது. ஆனால் இருக்கிற வரை நோய் நொடி இல்லாமல் நாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த 72,000 நாடி நரம்புகள்ல 4,448 வியாதி, அதை 4,000 மனிதனுக்கு தான். இந்த 4,000 மனிதனுக்கு உண்டான மருத்துவத்தை இந்த ஏற்றுச்சுடி சொல்லியிருக்காங்க. இதே வழிபாடுகளையும் சொல்லியிருக்காங்க, யோக முறைகளையும் சொல்லியிருக்காங்க. கால நிலைகள் அறிந்து இந்த கிரகங்கள் எப்படிலாம் நகர்கிறது, அந்த கிரகங்களுடைய அமைப்புக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் என்ன அப்படிங்கிறத பத்தி புலிப்பாணியே 300 பாடல் எழுதியிருக்கார். புலிப்பாணியே 300 பாடல். புலிப்பாணி 300ன்னு ஜோதிட சாஸ்திரம் இருக்கு. அந்த ஜோதிட சாஸ்திரத்தை கத்துக்கிட்டாலே நமக்கு முக்காவாசி நமக்கு ஜோதிடம் தெரிஞ்சு. இந்த மாதிரி எல்லா சாஸ்திரங்களையும் மருத்துவம் மட்டும் அல்லாமல் எல்லாமே சொல்லியிருக்காங்க. முக்கியமா மருத்துவத்தை சொல்லி இன்னைக்கு சித்த மருத்துவர்கள், பாரம்பரிய மருத்துவர்கள் ஏராளமான பேர் தமிழகத்தில் இருக்காங்க. அதனுடைய அடிப்படையில தான் எல்லா வகையான மருந்துகளும் தயாராகும். அவர்களுடைய இதுதான் ஆணி பேர் அவங்க தான். அப்புறம் மரமா மலர்ந்து கிளை காய் காய்ச்சி வர்றதெல்லாம் அப்புறமேல் அதனால அடிப்படை அவர்கள் கொடுத்த
மருத்துவமான அந்த இயற்கை மூலிகைகள் தான். இந்த மூலிகைகள் இந்த மூலிகைகள் இந்த நோய்க்கு கரெக்டா வரும் அப்படிங்கிறத வந்து அவங்க நம்ம சொல்லியிருக்காங்க. அதான் ஏடுகள்ல வந்து அந்த பதிவு பெற்று. புலிப்பாணி சித்தர் வாழ்ற காலத்துல அப்ப இருந்த சித்தர்கள்லாம் யாருங்க? போகர், புலிப்பாணி, கருவூரார், கொங்கணர், கோரக்கர், பாம்பாட்டி, ஒரே காலகட்டம், எல்லாம் ஒரே காலம். அந்த 18 சித்தர்களும் ஒரே காலகட்டம். இவர்தான் அவரது வரலாறுகள் சில வந்து இவர்களை பற்றி செவிவெளி செய்தி தான் நிறைய. இப்ப நாங்கள் அந்த பாரம்பரியத்தினால எங்களுடைய தாத்தா எனக்கு சொன்னதுதான், சொன்னதைத்தான் சொல்ல முடியும். அவங்க வந்து குறிப்பு எடுத்து வச்சு சொல்ல மாட்டாங்க. குறிப்பு எடுத்து அவங்க தாத்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்க தாத்தா அவங்க சொல்லியிருப்பாங்க, எங்க தாத்தா எங்க சொல்றாங்க, எங்க அப்பா எனக்கு சொல்றாங்க. இப்படி வந்து செவிவெளி செய்தியாக வந்த ஒரு காலம். அதை வந்து ஏடுகள்ல போயிட்டு அதுதான் வந்து ஏட்டுல வந்து அதை எழுதி வைப்பாங்க. இந்த மாதிரியான இதுகளை வந்து குறிப்பெடுத்து வச்சிருக்காங்க. குறிப்பா சித்தர்கள் வந்து ஜோதிடத்திலையும் நல்ல வல்லமை படைத்தவர்கள். ஆமா, அதான் சொன்னேன், ஜோதிடம் வந்து 300. அதை விட வந்து பஞ்சபட்சின்னு ஒண்ணு இருக்கு. பஞ்சபட்சி சாஸ்திரம். பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்தவன்கிட்ட எதுவுமே செய்யக்கூடாது, அவனை பகச்சக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து அமாவாசை பௌர்ணமி வைத்து காலத்தை இது பண்ணி 5 பட்சிகள் மூலமாக இந்த கால நிர்ணயம் பண்ணி அதை கணிக்கிறது. இது ஜோதிடத்துக்கு மேல உண்டான ஒரு விஷயம். இதை வந்து இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு நிறைய கிடையாது. ஏதோ அரிச்சுவடி அந்த வாய்ப்பாடோட முடிச்சு கொடுத்துட்றாங்க. ரொம்ப இன்டீரியரா போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதுக்கு உண்டான குருநாதர்கள்லாம் ரொம்ப கம்மி. தெரிஞ்சுக்கலாமே ஒழிய அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ரொம்ப சிரமம். ஐயா, சித்தர் வழிபாடுல சித்தருடைய பரம்பரையிலிருந்து வரீங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து தங்களை வந்து சித்தர்னு ஒரு அடையாளம் காட்டிக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? சித்தர்னு காட்டிக்கிறவெல்லாம் அவங்களுடைய பெயரை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வச்சுக்கிறது, அவங்க பேரை வச்சுக்கிறது. சித்தர்கள் அப்படின்னா தான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல ஒரு பெயர் கிடைக்கும். அதுக்காக சித்தர்னு வச்சுக்கிறது. செத்து போய் அவங்கள தூக்கி அடக்கம் பண்ணவங்கள ஜீவ சமாதின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அவங்களுடைய சொந்த கருத்துக்கள்ல செய்யறது. இது வந்து ஒரு சித்தர்களுக்கு உண்டான இது கிடையாது. இப்ப நாங்களே சித்தர்னு சொல்லிக்க மாட்டோம். இப்ப நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் சித்தர்னு சொல்லிக்கிறேன். என்னுடைய பக்கத்துல நான் சித்தர்லாம் போட்டு சொல்லிக்கிறது இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. ஆனா இன்னைக்கு சுமார் மடத்தை வச்சுக்கிட்டு இருக்காலும் சித்தர்கள் போட்டுப்பாங்க. நான் சித்தர், சித்தருடைய வழி, எந்த வழி என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்காங்க. அவர்களா அவரோட வழி போயிட்டு இருக்காங்க. அதில் நம்ம தலையிடுறது கிடையாது. உண்மையான சித்தர்கள்ங்கிறது போகர், புலிப்பாணி, கருவூரார், கொங்கணர் அந்த காலத்துல வாழ்ந்தவர்கள் தான். அவர்களை பின்பற்றி நம்ம அவர் வழியில் நடந்தாலே போதும், நமக்கு அவருடைய அருளாசி கிடைக்கும். சோ இன்னைக்கு வந்து தோணல்ல நீங்க என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது எல்லாமே இன்னைக்கு இந்த காலத்துல வந்து மக்கள் அப்படிங்கிறவங்க, மக்கள் சேவை மகேசனுடைய சேவை. நாங்க சூட்சமத்தை மட்டும் பிடிச்சிட்டோம். எந்த மக்கள் எங்க வந்து ரொம்ப வந்து குறைபாடோட இருக்கிறாங்க அவங்கள சரிப்படுத்தணும். சமுதாயத்துல எந்த இடம் வந்து குறைபாடா இருக்கு அதை சரிப்படுத்தணும். நோயை குணப்படுத்துறதை விட சமுதாயத்தை குணப்படுத்தணும், அதுதான் பெரிய விஷயம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து பிணிவே பசிப்பிணி, அந்த பிணி ஆற்றுவதற்கு நாங்கள் வந்து தினசரி 500 பேருக்கு வந்து அன்னதானம் செஞ்சிருக்கோம். கிரக தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து நாங்க வந்து போய் அதை செய்யணும் உங்களுக்கு வழிபாடு. புலிப்பாணி ஜீவசமாதி இருக்கு, அங்க போய் கும்பிடுங்க, உங்களுடைய இதுகள் சரியாயிடும் அப்படின்னு அவங்களுடைய பாணியிலேயே அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி யோகா, வெளிநாடுகள் அயல் நாடுகள் நிறைய வர்றாங்க. இந்த சித்தர்களுடைய வழிமுறையை பயன்படுத்தி நிறைய வர்றாங்க. ஆன்மீகத்திலையும் வர்றாங்க. ஜப்பான்ல இருந்து நம்ம டிவோட்டிஸ் தான் வந்திருக்காங்க. அவங்க முழுமையாக ஆலய வழிபாடு, ஆலயத்தை உருவாக்கணும், ஆலயத்தினுடைய உருவாக்கத்தின் மூலமாக ஆன்மீகத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு கோஷ்டி.
ரஷ்யாவில இருந்து தான் வருவாங்க. ரஷ்யா, ஆஸ்திரேலியா இங்க இருந்து தான் வருவாங்க. அவங்களாம் வந்து யோகாவை கத்துக்கணும். யோகா மூலமாக டைரக்டா நம்ம வந்து இறைவனுடைய அருளை பெற்று சித்தருடைய வழியில போகணும்னு சொல்லி போட்டு அந்த யோகாவை கற்றுக்கொண்டு தியானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. டைரக்டா போயிடுவோம், எதுக்கு ஆன்மீகத்தை சுத்தி போகணும், ஆன்மீகத்திலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவரவர்கள் அவர்களுடைய கோணத்துல போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஆசிரமத்துல நிறைய பிஏபிகள்லாம் வந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துல இருந்து நிறைய வர்றாங்க, ரகசியமா வருவாங்க, ரகசிய யாகங்கள் வளர்த்துவாங்க, ஆசீர்வாதம் வாங்குவாங்க. யாரு வர்றா யாரு போறான்னு எங்களுக்கே தெரியாது. பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க, சாமி கும்பிட்டு அந்த தொட்டிச்சி அம்மன் இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து புலிப்பாணியால் உருவாக்கப்பட்ட தொட்டிச்சி அம்மன். அந்த தொட்டிச்சி அம்மனுடைய இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முகமே வந்து தண்டாயுத பாணி மாதிரியே இருக்கு முகம். அதை வழிபாடு அது வந்து இன்னும் பார்க்கும் போதே நமக்கு வாழ்க்கையில நமக்கு என்ன இடர்பாடுகளோ என்ன குறைகளோ அது உடனே நிவர்த்தி செய்யப்படும். இந்த மாதிரியான ஒரு இதுகள் அங்க இருக்கு. இந்த மாதிரி அவருடைய ஜீவ சமாதி புலிப்பானுடைய 7வது ஜீவ சமாதி அங்க இருக்கு. மொத்தம் 7 பேர் ஜீவ சமாதி எங்களுடைய பரம்பரை. முதல்ல மேல அப்படியே வரிசையா இருக்காங்க. கீழே வந்து 7வது ஜீவ சமாதி இருக்கு. அதை தொடர்ந்து எங்களுடைய முன்னோர்களுடைய சமாதிகள்லாம் அங்க இருக்கு. அவங்க எல்லாம் எல்லாமே இந்த சித்திர வழி தானே? எங்களுடைய பரம்பரை சித்தர் வழிதான், சித்தர்களுடைய வழிதான். அந்த 7வதோட சித்தர்கள்ங்கிற இந்த ஜீவ சமாதி முடிஞ்சு அவ்வளவு. அப்புறம் எல்லாமே பரிபூர்ண சமாதி. பரிபூர்ண சமாதின்னா இயற்கை மரணங்களால் சமாதி. அதுக்கு மேல அந்த கலியுகத்துல வந்து சமாதிகள் கிடையாது, ஜீவ சமாதிகள் கிடையவே கிடையாது. அதோட அவங்களுக்கு அந்த இது முடிஞ்சு போயிருக்கு. அந்த 7வது புலிப்பானியோட அந்த ஜீவ சமாதி முடிஞ்சிருது. அப்புறம் பரிபூர்ணமாயி பரிபூர்ண சமாதி தான் நிறைய எங்க இதுல இருக்கு. நாங்கள் வந்து 13வது பட்டம். என்னடா 5000 வருஷங்கள் சொல்றாங்க, 13 பட்டம் இருக்காங்களேன்னா அங்க இருக்கிற கணக்கு தான் அங்க 13. இடையில வந்து நிறைய புலிப்பாணிகள் வெளிநாடு வெளியூர்கள்லாம் போயிட்டாங்கலாம். அவங்க கிட்ட நிறைய பேர் பட்டத்திலே இல்லாம இப்பதானே பட்டம்னு கட்டி அதுக்கு ஒரு இது பண்ணி நாங்க தலைவர்னு இருக்கோம். அந்த காலத்துல வந்து அண்ணன் தம்பிகள் 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேருமே பார்ப்பாங்க. அவங்களுக்கு பட்டம் அதெல்லாம் கிடையாது. அவங்க அங்கங்க போயிடுவாங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தி ஒருவரை நியமித்து தலைவராக நியமித்து ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்கன்னா முதல் பையனை வந்து அந்த பட்டத்துக்கு கொண்டாந்து அவருக்கு எல்லாம் செய்யணும். அப்படியே அறநிலையத்துறை வருது. யாருக்கு பட்டாபிஷேகம் பண்றது, யாருக்கு அந்த இது பண்ணணும், அவங்க நீங்க ஒழுங்கு பண்ணலாம். அவங்களுடைய கட்டுப்பாடுல நாங்க இல்லை, இன்னைக்கு கட்டுப்பாடுல நாங்க செலக்ட் பண்ணி கொடுப்போம். அவங்க வந்து மரியாதை செய்வாங்க. இப்படி ஒழுங்குமுறைகளை பயன்படுத்தி ஒழுங்குபடுத்தணும். ஒழுங்குபடுத்தி வரும்போது நாங்க வந்து 13வது பட்டமாக வரும். ஆலய வழிபாட்டுக்கும் வணங்குறதுக்கும் ஜீவ சமாதியில வணங்குறது என்ன வித்தியாசம்? ஜீவ சமாதி வணங்குறது வந்து அவங்களுடைய அருளாட்சி நமக்கு நிறைய கிடைச்சிரும். அந்த அருளாட்சி நமக்கு நிறைய கிடைக்கும். அந்த பேராற்றல்னு சொல்றது அது வந்து திருவருள். இது நமக்கு பேராற்றல். சித்தர்கள்ங்கிற வந்து தியானம் பண்ணணும், அங்க கண் கொண்டு பார்க்கணும். அபிஷேகங்கள் ஆராதனைகள் கண் கொண்டு காது கொண்டு கேட்கறது இதுகள்லாம் பார்த்து அதனுள்ள செயல்பாடுகள்ல இருந்து நமக்கு அந்த இயற்கை சக்தி நமக்கு கிடைக்கும். இதுல கிடைக்கிறது தெரியாது, ஆலயத்திலிருந்து நாம் வாங்கிக் கொள்வது நமக்கு தெரியாது. ஆனால் சித்தர்களிடத்துல உட்கார்ந்து நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு அந்த உணரக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். எப்படி யோகா கத்துக்கும் போது நமக்கு எப்படி உடம்பெல்லாம் நமக்கு ஒரு புத்துணர்வு பெறுதோ அது மாதிரி ஒரு புத்துணர்வு இயற்கையினுடைய ஆற்றலை நேரடியாக பெறுவது. இது கடன் வாங்குறது. கோயில்ல இருந்து நம்ம வந்து அபிஷேக ஆராதனைகள் மூலமாக செவிக்கும் அந்த கண்ணுக்கும் ஒரு வழிபாடை வச்சு நம்ம வாங்குறதுதான் கோயிலுக்கும் அதுக்கு உண்டான ஒரு இது. ஏன்னா எல்லாரும் தியானத்துக்கு வர முடியாது, எல்லாரும் தீட்சை வாங்க முடியாது. என்ன குருவர் இருந்தாலும் திருவருள் கிடைக்கும். குருவர் இருந்தால் திருவருள் கிடைக்கும்னு சொல்லிட்டேனே ஒழிய உண்மையான குரு நமக்கு கிடைச்சு குருவின் வழியாக வர்றது கொஞ்சம் பேர் தான். ஆலயங்கள்னா எங்க வேணாலும் ஆலயத்தை உருவாக்கலாம், ஆலயத்துக்கு உண்டான வழிபாடுகள் நம்ம நடத்தலாம், எல்லா மக்களும் வருவாங்க.
அதனால ஆலய வழிபாடுங்கிறது வந்து அஸ்திபாரம். ம். அதுக்கப்புறம் அதை வச்சு அப்படியே கொஞ்சமா டெவலப் பண்ணி அதுக்காக ஆன்மீகத்திலேயே இருக்க முடியாது. ஆலயத்துக்கு அப்பாற்பட்டு வந்துடும். ம். நாங்க ஆலய வழிபாடெல்லாம் முக்கியத்துவமாக சொல்லுவோம். ம். அதுக்கப்புறமாக யோகா பயிற்சிகளை கொடுக்கணும். ம். அப்புறம் தியானங்கள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து ம். வழி நடத்தி கொண்டுட்டு போகணும். யாரையும் வந்து புண்படும்படி எதையும் செய்ய மாட்டோம். அவங்களுக்கு என்ன தோதோ அதை செய்வோம். ஐயா, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். சித்தர்கள் வந்து அந்த காலத்துல வந்து கூடு விட்டு கூடு மாறுவது, அதுதான் உண்மைங்களேங்க. பிரகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கும் இருக்கா? இன்னைக்கு இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி நம்ம அதுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு யாரும் கிடையாது. கிடையாது. இருந்திருக்காங்க. ம். நான் சொல்லட்டுமா, ம். மனிதர்களால் அது நடத்திட்டாங்கன்னா மனிதனுக்கு மனிதனே ம். கண்டுபிடிக்க முடியாது. ம். இப்போ உங்களுக்கு அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா ம். நீங்க உங்ககிட்ட இருக்குங்கிறத என்கிட்ட சொல்லக்கூடாது. ம். சொன்னால் அது போயிடும். ம். அதனால தெரியாது. ம். இது ரகசியம். இதுதான் சித்தர்களுடைய ரகசியம். ம். உங்ககிட்ட என்ன நீங்க இருந்து ஏகாந்தமாயிருவீங்க. அந்த நிலை வரும்போது நீங்க இந்த வாழ்க்கையில இருக்க மாட்டீங்க. ம். ஏன் உட்காந்துட்டு கூட பேசிட்டு இருக்க மாட்டீங்க. ம். லவீக வாழ்க்கையில நம்ம இருக்க மாட்டோம். ம். ஏகாந்தி ஆயிருவீங்க. அந்த நிலைக்கு நீங்க வரும்போது ம். அந்த கலைகளை நாம் அஷ்டமா சித்திகளையும் நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னோம்னா ம். அந்த நிலைக்கு நம்ம வரமாட்டோம். ம். இது லவீக நிலைக்கு நாம் வரமாட்டோம். ம். ஏகாந்தியாகி எங்கிட்டாவது போய் திகம்பரர்களாக போயிடுவோம். ம். காஷ்மீர் பக்கம் வடக்கே வந்து பனிமலைகளுக்கு போயிடுவோம். ம். நம்ம இங்க இருக்க மாட்டோம். வேற நிலைக்கு போயிடுவோம். ஐயா, இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டுல பரபரப்பா வந்து திராவிட ஆட்சி தான் போயிட்டு இருந்தது. இப்ப விஜய் ஆட்சி வந்திருக்கு. இது எப்படி இப்போ? விஜய் ஆட்சி, திராவிட ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயங்கள், மக்களுடைய மனம் ம். மாறும். ம். நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். ம். இந்த திராவிட கட்சியெல்லாம் மாறி சித்தர்களுடைய ஆட்சி வரணும் ம். அப்படின்னு சொல்லுவேன். ம். சித்தர்களுடைய ஆட்சி தான் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து சித்தரா? சித்தன் அதான் சொல்றேனே. அதை என்னன்னா, இப்ப நீங்க இதை பற்றி சித்தர்களை பற்றி கேட்கறீங்க, உடனே நீங்க சித்தர்னு சொல்லிட முடியாது. மக்களுக்கு நல்லா செய்யறவங்க சித்தர்கள். மக்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியவர்கள், நலத்தை கொடுக்கக்கூடியவர்கள், மக்களுக்கு வசதியை செய்து கொடுக்கக்கூடியவர்கள் சித்தர்கள். அதனால வந்து எந்த ஆட்சி அமைஞ்சாலும் நாங்க நினைக்கிறது ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக அரசு யாராக இருந்தாலும். ஏன்னா மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்ல முடியாது. அதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுடைய அரசு. அதனால அதுக்கு உண்டான ஒரு மரியாதையை நாம் என்னைக்குமே கொடுப்போம். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுவோம். அவங்க வந்து திராவிடம் அது இது இதெல்லாம் நாங்க வச்சுக்க மாட்டோம். மக்களுக்கு என்ன சேவை, நல்ல சேவை செய்கிறார்களோ, மக்கள் குறையில்லாமல் வாழ்கின்றார்களோ. அன்னைக்கு அரசன் வாழ்ந்தானே, மன்னன் வாழ்ந்தான் இல்லையா? முப்போகம் விளைஞ்சு முப்போகம் பொழிந்து மக்கள் செழிப்போடு இருந்த மாதிரி செழிப்பமாக மக்களை வைத்துக் கொள்ளக்கூடிய அரசு தான் சித்தருடைய அரசு. அந்த காலத்துல விஜயநகர பேரரசுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த காலத்துல விஜயோட அரசு நடக்கிறதுலதான் இருக்கு. சித்தர்கள்னா உடனே சித்தர்களாகி வரலைங்க. அவங்களும் வந்து எவ்வளவு இடர்பாடுகள், பெரிய பெரிய ஆபத்துகளை தாண்டி இருந்தாங்க. அது போல வந்து இன்னைக்கு தான் இந்த அரசு வந்திருக்கு. இனிமேல் தான் தெரியும். இனிமேல் தான் எவ்வளவோ தடங்களை மீறி வந்திருக்காங்க. நிச்சயமாக அதை வெற்றி பெறுவார்கள். அந்த வெற்றிக்கு எங்களுடைய ஆசீர்வாதம். அவ்வளவு. இன்னைக்கு நிறைய யூடியூப்ல வந்து அவர் பார்க்க முடியுது. சிஎம் பத்தி ஒரு 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 இது என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, அவர் வச்சிருக்கிற அந்த பொட்டு வந்து அரகஜா, இதனாலதான் சிஎம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆன்மீக விமர்சகர்லாம் பண்றாங்க. சொல்லுவாங்க. திஷ்டி பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருஷ்டி போட்டு வச்சா உங்களுக்கு வந்து நிறைய வந்து கண் பார்வைப்படும். கண் பார்வை திருஷ்டி படுறதுனால உங்களுக்கு அந்த கருப்பு, இப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க, இந்த கருப்பு பொட்டுல போயிடும். அந்த இப்ப நீங்க கேக்குறீங்க பாருங்க, கருப்பு பொட்டதான் கேக்குறீங்க பாருங்க, அந்த மாதிரி அவருடைய இது மாதிரி அது வந்து எவப்ட் ஆயிடும், கரைஞ்சிடும். அப்படி இந்த மாதிரியான இதுகள்ல வந்து அதை வந்து சைக்காலஜிக்கல் மன ரீதியான பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்திலேயே அது உருவான ஒரு விஷயம். யாரும் வந்து வசப்படுத்தாம இருக்கிறதுக்காக எந்த ஒரு மாந்திரீகத்தாலையும், ஏன்னா எல்லா மதத்திலையுமே இருக்கு.
மாந்திரீகம், மந்திரம், தந்திரம், எந்திரம் எல்லாமே எல்லா மதத்திலையுமே இருக்கு. அந்த எந்த மதத்திற்கும் நம்மை ஆளாக்காமல், தீயவர்கள் நம்மளை அண்டாமல், தீய சக்திகள் நம்மளை அண்டாமல் இருப்பதற்காக வைத்துக் கொண்ட ஒரு மைய. அதுல வேற எந்ததும் கிடையாது. கருப்பு மை, பார்வைக்கு கருப்பாக இருக்கும், அவ்வளவுதான். அதுல பெரிய மந்திரங்களோ அதுகளோ இதுகளோ எந்த இதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த இடம் ஆஞ்ஞா என்று சொல்லக்கூடிய ஆஞ்ஞா பீடம். அந்த இடத்துல அந்த கருப்பை வைக்கும் போது எந்த ஒரு சக்தியாலும் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. எந்த தீய சக்தியும் அடிச்சு. அப்பேற்பட்ட ஒரு நிலையிலாம் அவருக்கு ஏதோ ஒரு ஞான குரு சொல்லி இருக்கலாம். ஆமா, அவர் கூட ஜோதிடர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. யார் இருக்காங்க என்னங்கதான் எங்களுக்கு தெரியாது. மனித வரலாற்றுல, வாழ்க்கையில இதுகள்லாம் ஒரு ஒரு குறியீடு. அதனால அது ஒரு வச்சதுனாலயோ வைக்காதனாலயோ அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனது தான் காரணம். அந்த மனதை கொண்டு நம்ம இது பண்ணணும். விஜய்ங்கிறவர் ஜோசப் விஜயா இருக்கும்போது அவருடைய நம்பிக்கை போகல. அது ஜோசப் விஜயோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மதத்துக்கு அப்பாற்பட்ட மனிதன், மனித சக்தி, அவ்வளவுதான் இருக்கலாம். இது ஜனநாயக நாடு தானே. எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய இடம் தானே இது. அதனால எல்லாமே இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறனால ஒன்றும் பெரியவர் இல்லை. அதை எந்த ஒரு மத வழிபாடுகளுக்கோ மத வழிபாட்டு தலங்களுக்கோ எந்த ஒரு குறைபாடுகளும் வரக்கூடாது. அங்க பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள், அனுஷ்டான முறைகள், நியம வரைகள் இதெல்லாம் மாறாமல் அவரவருடைய மதத்தை அவர்கள் கடைபிடித்து போகணும். இதை எந்த ஒரு குறைபாடும் அவர்களுடைய ஆட்களே அதை குலைத்தாலும் அதை கண்டித்து அதை நேர்படுத்துங்கிறது தான் அவருடைய. நாங்க கேட்டுக்கிறோம் அவர்கிட்ட. இப்ப நீங்க உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, அறநிலையத்துறை இப்ப எப்படி இருக்கும்? அறநிலையத்துறை நல்ல துறையாக வரும். இப்ப வரவர் என்ன மாதிரியான அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இயற்கையினுடைய அருள், இறையினுடைய அருள் அறநிலையத்துறையாக இருக்கே ஒழிய அது வரக்கூடிய எல்லாருமே அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதற்கு அதுல உறிந்து கிடக்கக்கூடிய பொருளை எடுக்கலாமே ஒழிய அதனுடைய சாணித்தியத்தை நம்ம கம்மி பண்ண முடியாது. அந்த பொருளை எடுத்தாலுமே மக்களுக்காக பயன்படுத்தணும். மக்கள் குறைகளை நீக்கணும். மக்கள் எந்த ஆலயத்துல என்ன பொருளை எடுக்கிறோமோ அந்த பொருள் அந்தந்த ஆலயங்களுக்கே சொந்தம். அந்த ஆலயத்திற்கு வழிபடுபவர்களுக்கு வசதியாக என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சு கொடுக்கணும். அவ்வளவுதான். இத அறநிலையத்துறை செய்யணும். அவ்வளவுதான் எங்களை பொறுத்தளவுல நாங்க சொல்றோம். சரிங்க. கடைசியா ஒரு கேள்வி சொல்லுங்க. புதிய அரசுக்கு மீண்டும் என்ன சொல்ல வரீங்க? நல்ல அரசாக இருந்தால் அவர்கள் வழிமுறையில் மக்களுக்கு நன்மையாக நடக்கும் என்று எனக்கு நல்ல உண்மையும் நல்ல உறுதிப்பாடும் நல்ல நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. ஆகவே விஜய் அரசு அருமையாக நடத்தி செல்வார்கள் என்பதில் எந்த ஐயம் இல்லை. இந்த அரசுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்கள் இந்த நாட்டுக்காக நல்லது செய்யணும் அப்படிங்கிறத ஒரு பீக்கு அவங்களுக்கு மிக்க நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். இதனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் இருக்கு.